ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் வணக்கிடலாம். 3 பழுத்த தக்காளி, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்ந்து நல்லா வணக்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வணக்கிடணும். இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்கிறனால நார்ச்சத்து அதிகமாக இருக்கும், டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 10 போல் முந்திரி, 1/2 ஸ்பூன் கசகசா எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். அதையும் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இந்த விழுதை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து அரைக்கும்போது கிரேவி நல்லா க்ரீமியாக இருக்கும். இதுக்கு தேங்காய் துருவல் கம்மியாக சேர்த்துனா போதும். ஏன்னா பொட்டுக்கடலையும் முந்திரியும் நம்மளுக்கு கிரேவியை கெட்டிப்படுத்தும். இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சிங்கப்பெண்ணை சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.